இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னா என்னது அப்படின்றத நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அடுத்து டீப்பா அதோடைய இன்டெப்த் வியூவை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா அது ஜஸ்ட் a process of presenting the financial information of the company or organization to various stockholders. ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னால் யாருன்னா அந்த கம்பெனி ரிலேட்டடான ஆளுங்க. கம்பெனி மூலிமா லைக் எம்ப்ளாயிஸ் அதில் அணுகுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் அதில் அணுகுவாங்க, லோன் வாங்குறவங்க அணுகுவாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த கம்பெனி ரிலேட்டடாக இருக்காங்களோ அவங்களுமே இந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. யாருக்கெல்லாம் அந்த கம்பெனி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற டேர்ம்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஓகே, ஸோ அதே நம்ம அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் அதுக்குள்ளே என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு தெரியும். நம்ம அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி அண்ட் கேபிட்டல் ஷோ பண்ணுவோம். ஸோ அது பேலன்ஸ் ஷீட். அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன நம்மளுக்கு இன்கம் வந்திருக்கு, என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஷோ பண்ணுவோம். அண்ட் இதே கேஷ் ஃப்ளோ எடுத்திங்கன்னா கேஷ் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன், கேஷ் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்கு, எங்கேருந்து வந்துச்சு, இந்த மாதிரி கேஷ் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கேஷ் ஃப்ளோவில் காட்டுவோம். அதே நீங்கள் அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டலோட சேஞ்சஸ். எப்படி ஓப்பனிங் கேபிட்டல் உங்கள்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க, எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு செலவாச்சா, ஸோ அதனால நம்மளுக்கு கேபிட்டல் கம்மியாச்சா, அதெல்லாம் காமிச்சு லாஸ்ட்டில் ஃபினிஷிங் இப்போ கரண்ட்டாக நம்மகிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்ப்ரஹென்சிவ் வியூ கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த வியூ மூலிமா நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு தெரியும்னா ஃபினான்ஷியல் ஹெல்த்து, பெர்ஃபார்மன்ஸு, பொசிஷன் ஆஃப் கேபிட்டல் ஈக்விட்டி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேபிட்டல்னு எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ நம்ம இப்போ கேபிட்டல் இந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸ், அப்புறமேட்டு கிரெடிட் கொடுத்தவங்க, ஜென்ரல் பப்ளிக், எம்ப்ளாயிஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கம்பெனி பற்றி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தா அவங்களுக்கு புரியும். ஸோ அதை வச்சு அவங்க ஏதாவது டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோடைய ஓவர்வியூ. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.